ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தியா சமையல். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரைக்காக எடுத்திருக்க மீன் பார்த்தீங்கன்னா பாறை மீன். இது வவ்வால் மீனுன்னு சொல்லுவாங்க, இல்லை பாம்ஃப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த மீன் ஃப்ரைக்காக வெளியிலலாம் மசால் வாங்குறதில்ல. நான் வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணிக்குவேன். நான் ரெடி பண்ணுற மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மிளகு எடுத்திருக்கேன். அப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இது பார்த்தீங்கன்னா சோள மாவு, அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவையான அளவு அதில் சேர்த்துக்கோங்க. கலர் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் கேசரி பவுடரும் ஆட் பண்ணுறேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நான் இதை அரைச்சிட்டேன். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்கும். அதிகமாக தண்ணி விட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது, இல்லைன்னா மசாலா மீனில் ஒட்டாமல் போயிடும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணி மசால் தடவுனீங்கன்னா மீனில் நல்லா ஒட்டும். அதே சமயம் கை எரிச்சல் எடுக்காமல் இருக்கும். நான் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வீட்டிலையே மசால் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ மீன் செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மசால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மீனில் ஒவ்வொரு மீனுக்காக அரைச்சி வச்சுருக்க மசால் எடுத்து நான் இதில் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி உள்ளெல்லாம் நல்லா மசாலா அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரை பண்ண அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசால் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒவ்வொரு பக்கமாக திருப்பி திருப்பி போட்டு மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே சமயம் நீங்கள் மசால் மீனில் போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது கரெக்டான அளவில் இருக்கும். நீங்கள் போடும்போதே கம்மியாக போட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்த அப்புறம் உங்களுக்கு உப்பு காரம் கம்மியாக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளெல்லாம் மசால் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்பகுதியெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மசாலெலாம் போட்டு நல்லா உள்ளே அப்ளை பண்ணி வறுத்து எடுக்கும்போது உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு மீனுக்காக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நல்லா பரட்டி அதில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மீனுக்கும் மசாலா அப்ளை பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் மீதி இருக்க மசால் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த தடவை செய்யும் போதும் கூட இந்த மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீனை நீங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் போட்டிருக்க மசாலோட எசன்ஸ் எல்லாம் மீனில் நல்லா இறங்கும். ஃப்ரை பண்ண அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கல் ஃப்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஆயிலில் வறுத்து எடுக்கிறதுனாலும் சரி, நீங்கள் இந்த மீனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா தவா ஃப்ரைக்கு எடுத்திருக்கேன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லையும் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணலாம், இல்லை நான்ஸ்டிக் தவா இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் ஃப்ரை பண்ணலாம். இல்லை நான் ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 மெத்தட்லேயுமே இந்த ஃப்ரை நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நான்ஸ்டிக் தவாவில் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஆயில் அதிகமாக யூஸ் பண்ண பிடிக்காது. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆயில் யூசேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ரை பண்ணுற மீனும் தவாவில் போட்டு எடுக்கிற மீனும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து மீனை திருப்பி விட்டுக்கோங்க. இது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மீனை பொரிச்சு எடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச மசால் யூஸ் பண்ணதுனால எனக்கு கல்லில் ஒட்டாமல் வருது. அதே சமயம் எனக்கு ஆயில் யூஸ் பண்ணுற அளவும் குறைவாக இருக்குது. இதில் தான் மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதே சமயம் தோசைக்கல்லில் எந்த மசாலாவும் பிரிஞ்சு வந்துடாமல் இருக்குது. அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மசால் வச்சு மீன் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.